விஜயோட பாய்ஸுங்க கொடுத்த அடியில போயஸ் கார்டனுக்கு ஓட வச்சிச்சு பாருங்க. இதுதான் விஜயோட வெற்றி, திரு விஜய் அவர்களுடைய வெற்றி. உங்களை வந்து எங்க கொண்டு போய் நாங்க யாரு உங்க எதிரியோ அந்த எதிரி கிட்ட போய் ஸ்கூல் பையன் மாதிரி நிக்க வச்சிட்டு பாருங்க. இதுதான் விஜய் சாரோட வெற்றி பிளஸ் விஜய் சாரோட ஃபேன்ஸுங்களோட வெற்றி. யாரு கதறது? நீங்க தான் கதறிட்டு இருக்கீங்க பாருங்க. அது கழுகு சேர்ந்துச்சு, குதிரை சேர்ந்துச்சு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க கழுகுவை போய் பார்த்தது கிண்டலா தான் பார்க்கப்படுது. கழுகு கிட்ட உனக்கு என்ன வேலை இல்லையா? சினிமால சீமான் இல்ல, அரசியல்ல அண்ணாத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இல்ல. ரெண்டு பேரும் எந்த அரசியல பேசியிருப்பாங்க, எந்த சினிமாவை பேசியிருப்பாங்க? சீமானுக்கு என்ன அரசியல் தெரியாம 8% வாங்கணும் சார். மாற்றத்துக்கு தான் சார் நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி, நான் வந்து சீமானை வந்து ஜீரோன்னு சொல்ல, ஆனால் திரு விஜய் முன்னாடி நீ ஜீரோ. விஜய்க்கு பயந்து, விஜய் அவர்களுக்கு பயந்து தஞ்சம் அடைந்திருக்கிறார் போயஸ் கார்டனில் சீமான். வணக்கம் சார். வணக்கம். சீமான் ரஜினியை போய் சந்திச்சு பார்த்துருக்காரு. ஒரு 26 எலெக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாம் தமிழர் கட்சியை ஆதரிப்பாரா? அவரும் கையில மைக்க பிடிச்சி சீமானுக்காக ஏதாவது பிரச்சாரம், வாய்ஸ் கொடுக்கறது. விஜயோட வெற்றி எவ்வளவு பிரம்மாண்ட வெற்றி பாருங்க. யாரை எதிர்த்துக்கிட்டு இருந்தாரோ, என்னைக்கு சீமான் அரசியல்னு ஆரம்பிச்சாரோ அன்னையில இருந்து ரஜினி சாரை திட்டிக்கிட்டும் கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தாரு. இந்த சினிமாக்காரனுங்களை அடிக்கிற அடியில, அதாவது ரஜினி சார் அரசியலை ஆரம்பிக்கிறதுக்கு அன்னைக்கு முக்கியமான ஒன்று பண்றாரு. அன்னைக்கு சீமானுடைய பேச்சு என்ன தெரியுங்களா? சினிமாக்காரனுங்களை அடிக்கிற அடியில இனி எவனுக்கும் அரசியல் ஆசையா வரக்கூடாதுன்னு ரஜினி சாரை டார்கெட் பண்ணி ரஜினிகாந்த் கமலஹாசன் ரெண்டு பேரையும் சொன்னாரு. அப்புறம் விஜயை பத்தி கேட்டாங்க. அப்படியாக இருந்த ஒரு கேரக்டரைய நீ தேடி போய் நிக்கிறன்னா, அதாவது விஜயோட பாய்ஸ் இருக்காங்கல்ல, விஜயோட பாய்ஸுங்க கொடுத்த அடியில போயஸ் கார்டனுக்கு ஓட வச்சிச்சு பாருங்க. இதுதான் விஜயோட வெற்றி, திரு விஜய் அவர்களுடைய வெற்றி, விஜய் சாரோட ஃபேன்ஸோட வெற்றி. இதான் எடுத்தோடனே இதான் ஸ்வீப் சிக்ஸர். இதான் நீங்க இப்ப பயந்தானே ஓடிருக்கீங்க. இவ்வளவு நாள் ஏன் ஓடல? ஓட வச்சார்ல. மரியாதை நிமித்தமான சந்திப்பு சார், அதாவது சொல்ல முடியுமா? ஆமா, பயந்தா கை கட்டின. அதாவது பாஷால வந்து எப்படி வந்து அந்த அந்த பவ்யத்தை பார்க்கும்போது உங்களுக்கு இதை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல? அமாவாசை, சத்யராஜ், தேங்காய் திருடு, தேங்காய், அது ஞாபகத்துக்கு வரல உங்களுக்கு? அந்த தலைவா படம் ரிலீஸ் டைம்ல விஜய் கூட அப்படி தானே சார் இந்த வீடியோ பேசினாரு. யாருக்கிட்ட? செல்வி ஜெயலலிதா அவர்கள். அது சிஎம்ங்க. சிஎம் கிட்ட எனக்கு வேலை ஆகணும். நாளைக்கு நான் இப்ப பாருங்க, பிஜேபி பிரதமருக்கு மக்களுக்கு நல்லது செய்யணுங்க. அந்த படம் ப்ரொடியூசர் யாரோ, அந்த ப்ரொடியூசரை காப்பாத்தி ஆகணும், படம் ரிலீஸ் ஆகணும். அதுக்கு நான் சிலதை பண்ணிதான் ஆகணும். அதே மாதிரி நாளைக்கு முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் இந்த தமிழக மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக மோடி கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருப்போம். அதுதாங்க புத்திசாலித்தனம். சண்டை போடுறதா புத்திசாலித்தனம்? சண்டை போட்டு கடைசியில போய் கை கட்டி நிக்கிறதா இல்லையா? எப்பவுமே ஃப்ரெண்ட்லியா கை கொடுங்க. கையும் கட்டாதீங்க, போய் சட்டையும் பிடிக்காதீங்க. ஃப்ரெண்ட்லியா அப்படி ஹலோ சார் அப்படின்னுங்க. அதுதான் திரு விஜயோட பாலிசி. எப்படியோ பள்ளிக்கூடம் படத்தில் நடிச்சிருக்காரு சீமான், கரெக்டா? அவரை பள்ளிக்கூட மாணவன் ஆகிட்டாப்ல விஜய். ஓகே. இன்னொன்னு சார், எதிரியோட எதிரி நண்பன். என்னன்னா, எப்போ கழுகு கதை ஆரம்பிச்சுதோ, கழுகு கதையில ரஜினி சாருக்கும் விஜய் சாருக்கும் ஃபேன்ஸுங்களுக்கு, அவங்களுக்கு இல்லை, ஃபேன்ஸுங்க வந்து உச்சபட்சமா இப்போ அந்த சண்டை தொடருது, யார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு. அப்போ கிட்டத்தட்ட விஜய் சாரோடைய ஃபேன்ஸுங்களுக்கு வந்து ரஜினி சாரோடைய ஃபேன்ஸுக்கு தான் ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பு மைண்டு. இப்போ சீமானுக்கு யாருமே இல்லைங்க. அங்கங்க கொத்து கொத்தா வெளியே போகுதுங்க. பார்த்தா நேற்று கோயம்புத்தூர்ல இருந்து அப்படியே கொத்தா வெளியே போறாங்க. யாரோ ஒருத்தர் போனா சீமான் அப்படிங்கிற தனி மனுஷனுக்கு தானே சார் இந்த 8% ஓட்டு. தனி மனுஷன் தனியா ஆயிட போறீங்க. எனக்கு என்ன கவலைன்னா, தனி மனுஷன் தனியால் ஆயிட போறீங்க. உங்களை நம்பி பல பேர் வந்திருக்கான், அவன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு உங்களை நம்பி பெருசா வருவீங்க அப்படின்னு. நீங்க நாளுக்கு நாள் பண்றது இருக்கு பாத்தீங்களா, உங்களுடைய பயத்தை காட்டுது. விஜய் சாரை தப்பா பேசுனது மிகப்பெரிய பயத்தை காட்டுச்சு. ஐயோ என்னடா அது வேற மாதிரி வந்துட்டாப்லையான்னு என்ன பேசுறதுன்னு தெரியாம தப்பா பேசிட்டீங்க. அங்க மட்டும் ஒரு ஃப்ரெண்ட்லி டோனை மட்டும் வச்சிருந்தாருனாங்க, கன்ஃபார்மா சீமானுடைய வாழ்க்கை மிக பிரகாசமா இருந்திருக்கும். அதை வந்து அவரே கெடுத்துட்டாரு. கெடுத்ததுக்கு அப்புறம் இப்போ பயமும் பதட்டமும் வந்து பாய்ஸுங்க கொடுத்த டார்ச்சர்ல போயஸ் கார்டன்ல சரண்டர் ஆகலான்னு போய் போயஸ் கார்டன்ல சரண்டர் ஆகுது. உங்களை வந்து எங்க கொண்டு போய் நாங்க யாரு உங்க எதிரியோ அந்த எதிரி கிட்ட போய் ஸ்கூல் பையன் மாதிரி நிக்க வச்சிட்டோம் பாருங்க. இதுதான் விஜய் சாரோடைய வெற்றி பிளஸ் விஜய் சாரோட ஃபேன்ஸுங்களோட வெற்றி. சார் நீங்க இதெல்லாம் சொல்றது எப்படி சார்? ஜெயலலிதா, கலைஞர் அவங்களையெல்லாம் எதிர்த்து அரசியல் பண்ண ஒரு சீமான், விஜய் இன்னைக்கு வந்திருக்காரு, ஒரு மாநாடு நடத்திருக்காரு, அந்த கூட்டத்தை பார்த்து பயந்துட்டாருன்னா எப்படி சார் இதெல்லாம் ஏத்துக்க முடியுமா சொல்லுங்க? இல்ல பிரதர், நீங்க ஜெயலலிதா மேடம், கலைஞர் அவர்கள் அவங்கெல்லாம் இவர் ஒரு கன்சிடரே பண்ணல.
இப்போ விஜய் சாரை கன்சிடர் பண்ணல பாத்தீங்களா, பெருசா அவர் ரியாக்ட் பண்ணல பாத்தீங்களா? இப்ப எனக்கு சேட்டை ரியாக்டே பண்ணல பாத்தீங்களா? ஏன்னா என்ன அவர் கன்சிடர் பண்ணல. என்ன கன்சிடர் பண்ணி தான் போட்டுக்கணுமா இல்லையா? ஏன் போடல? போட மாட்டாங்க. அதான் புச்சால்தனம். போட்டா நான் பெருசா வளர்ந்துருவேன். அது மாதிரி கலைஞர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், அவங்க உச்சபட்சத்துல அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு குரல் இருக்கதாங்க செய்யும். ஒரு குரல் அப்பதானே நமக்கு கொஞ்சம் வேலை செய்யற மாதிரி இருக்கும். மற்ற கமலஹாசனா இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு விஜயா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஜெயலலிதா கலைஞர் இல்லாத நேரத்துல அரசியலுக்கு வந்தவங்க. அவங்க 2 பேரும் அங்க கம்பீரமான தலைவர்கள் 2 பேர் இருக்கும்போது அவ்வளவு தைரியமா வந்து நான் நின்னுனேன். அந்த தைரியம் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னு கேக்குறாரு. விஜயகாந்த் அது இருந்ததா? அந்த தைரியம் யாருக்கா இருந்ததா? அதுதாங்க தைரியம். கேப்டன் மிரண்டு போயிடுச்சுங்க தமிழ்நாடு. இந்திய அரசியலே மிரண்டது. ஏன்னா ஜெயலலிதான்றது ஒரு லயன் லேடி இல்லையா? அந்த அம்மாவுக்கு எதிராக கையை காட்டி பேசுறதுன்றத எவ்வளவு தில்லு. அதுதாங்க தில்லு. இது சில்லு. நம்ம விஜய் சொன்னார்ல, இந்த சில்லுங்கெல்லாம் பேசுதுன்னு. இது சில்லு. தில்லுனா கேப்டன் விஜயகாந்த் தான். ஜெயலலிதாவை பார்த்து பேசினார் பாருங்க, அதுதான். அதுக்கப்புறம் கூட்டணியை காலி பண்ணாங்க. அதுல கொஞ்சம் மனம் உடைஞ்சார். அப்புறம் நண்பர் இறந்தது ஒரு பெரிய அவருக்கு லாஸ். இதனாலதான் விஜயகாந்த் சார் மிஸ் ஆனாரு. தவிர விஜயகாந்த் சார் இருந்திருந்தாருன்னு வச்சுங்க, சீமானுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. ஏன்னா உச்சபட்ச ஆண்மைங்க அவரு. ஆண்மை மட்டும் கிடையாது விஜயகாந்த் சார், நேர்மையும். உங்ககிட்ட என்னத்த நேர்மை இருக்கு? நீங்க போய் ரஜினி சாரை பார்க்கலாமா? அவ்வளவு பேச்சு பேசிட்டு ஓட்டுக்கு ₹1 காசு தராரா சார் அவர் இன்னைக்கு? யாரு இல்லையே, வாங்கிதான் கொடுக்கணும். நாங்க சம்பாரிச்சு வச்சிருக்கிறோம் நிறைய கட்சிங்க. நாங்க சம்பாரிச்சு வச்சவங்க கொடுக்குறாங்க, அதுக்குதான் வராங்க போறாங்க. நீங்க கிட்ட இல்ல. பட் என்ன சொல்றாங்க, ₹1 செலவு பண்ணாம சாதாரண வீட்டு பிள்ளைகளை களத்துல நிறுத்தி 50% ஆண்கள் 50% பெண்கள், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து 8 வருஷம் 10 வருஷமா இன்னைக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சு, இத்தனை பொது தேர்தலில் தனியா நின்று ஃபேஸ் பண்றாருல, அதுவே ஒரு கெத்து தானே சார். இங்க எப்பவுமே மாற்று அரசியல் தேவைன்றது என்னைக்குமே இருக்கு சார். நல்லா புரிஞ்சுங்க. மாற்று அரசியலை கிட்டத்தட்ட 15-20 வருஷமா மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா மாற்று அரசியலுக்கான வாய்ப்பே இல்லாம இருக்கு. அதனால்தான் விஜயகாந்த் சார் எந்திரிச்சாரு. ரஜினிகாந்த் சார் வருவாருன்னு எல்லாருமே கன்ஃபார்மா வருவாரு, அடிப்பாருன்னு நினைச்சதெல்லாம் காரணம் என்னன்னா, மாற்று அரசியல் எல்லார் மனதிலும் இருக்கிறது, மாற்றம் வேண்டும்னு. சார் விஜய் சாருடைய மாநாட்டுக்கு மொத்தமா 10 லட்சம் பேர் சார். அதை சரௌண்டிங் நீங்க கூட போயிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். அண்டு வெளியே ஃப்ளோட்டிங் க்ரௌட் இருக்குல்ல. ஏன்னா மாநாடு என்ன நினைச்சு வந்திருப்பாங்கன்னா 10 மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்ட்டு வரவங்கலாம் இருக்காங்க. பார்த்தீங்களா, பார்த்தா 2 ஹவர்ஸ்ல முடிஞ்சிருச்சு அது. அப்போ அந்த ஃப்ளோட்டிங் இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆளோட எனக்கு ரிப்போர்ட். இது ஃப்ளோட்டிங்ல வந்தவங்க இருக்காங்கல்ல, அந்த வந்த க்ரௌடு எல்லாத்தையும் சேர்த்தா மினிமம் 25-30 லட்சம் பேர். அதாவது மாநாட்டுக்கு நான் வரணும், பார்க்கணும், அவர் என்ன பண்றாருன்னு பார்க்கணும்னு. இதுல 70% 80% வந்து ரசிகர்கள், அவரை லவ் பண்றவங்க, பெண்கள் அண்டு பொதுமக்கள். ஒரு மாற்றத்துக்கு ஒருத்தர் வராரு, என்ன பேசுறாரு அப்படின்னு அவங்களோட சேர்ந்து வந்திருக்கலாம், இல்ல அவங்கள விருப்பம். இப்படியாக ஒரு 25-30 லட்சம் பேர் வந்தாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுங்களா? மாற்றத்துக்கு ஒரு எனக்கு பிடிச்ச ஒருத்தர் வேணும். இப்போ மாற்றம் நீங்க சீமானாலே முடியலைங்க, கமலாலே முடியலையே. ஏன்னா கமல் வந்து காலம் தள்ளி வராரு. இப்போ காக்கி சட்டை கமல் வேற, சகலகலா வல்லவன் கமல் வேற இல்லையா? இன்னைக்கு சகலகலா வல்லவன்ல கமலுக்கு என்ன கிரேஸ் இருந்தா அந்த கிரேஸை வச்சிருக்காருல விஜய். அப்போ அதுதான் பார்ப்பாங்க. நீங்க சினிமா நடிகராக இருக்கும்போது உச்சபட்சமா நீங்க அவங்களோட தொடர்புலயே இருக்கணும். நீங்க காலம் ஒதுங்கி வயசான காலத்துல வந்தீங்கன்னா அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுதான் கமல் சாருக்கு ஏற்பட்ட நிலைமை. ஆனா ரஜினி சார் கடைசி வரைக்கும் இன்னமும் அவர் கரண்ட்ல இருக்காரு. அதனாலதான் ரஜினி சாருக்கு அந்த ஒரு மரியாதை, அவர் வந்தா என்னமோ பண்ணுவாருன்னு. இப்ப விஜய் சாரை எடுத்துக்கிட்டீங்கன்னா பீக்ல இருக்காரு. பீக்ல இருக்கும்போது தூக்கி போட்டு வராருன்னு போது அது ஒரு கூடுதல் கவனத்தை வேற அவருக்கு மேல ஈர்த்துருச்சு. அண்டு அது மட்டும் இல்லை சார், இங்க ஆள் இல்லை சார், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் முதல்ல வந்து இங்க வந்து வேக்கண்ட் வெட்டவெளி இருக்கு, வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடத்தை வெற்றி கழகம் தாங்க வந்து ஃபில்அப் பண்ணோம். விஜயின் வெற்றி கழகம் தான் அந்த வெற்றியை ஃபில்அப் பண்ணோம். இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் கடைசி எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கான காரணம் என்னன்னா, 2 மாற்றி ஏடிஎம்கே வந்துருச்சு. ஓகே, எப்பவுமே டிஎம்கே ஏடிஎம்கே அப்படிதான் மாறி மாறி தான் வரும். 2016 பார்த்தீங்கன்னா நியாயமா டிஎம்கே வந்திருக்கணும். ஆனா ஜெயலலிதா மேடம் ஒரு நல்ல இது பண்ணி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சில இதுல அந்த அம்மா இல்லை. 4 வருஷம் அப்படியே தட்டுமாறி பிஜேபியோட ஆதரவுல தான் அந்த ஆட்சி நடந்தது. அப்போ அவங்கள எதிர்த்து கேட்க முடியல டிஎம்கே. அப்ப பாருங்க, சாராயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கறது என்ன, கனிமொழி அம்மா பேசினாங்க.
விதவைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறார்கள்னு. இப்போ எங்க அந்த வீர வசனம் எல்லாம் எங்க எங்க நீங்க தானே அதை சொல்லியிருக்கணும். இப்போ பார்த்தா அதை கேட்டாலே ஓடுறாங்க. அப்போ இதெல்லாம் சேர்ந்து அன்னைக்கு கொண்டு வந்து அரியணையில் உட்கார வச்சிட்டீங்க. அதுவும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஓட்டு வங்கி மிக குறைவு தான். ஒட்டுமொத்தமாக ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்குமான ஓட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா பெரிய கேப்லாம் கிடையாது, ரொம்ப கம்மியான இதுதான். ஸோ அப்போ என்னன்னா அவங்க கூட்டணியில் சொதப்பிட்டாங்க, எல்லாம் தனித்தனியாக வேற போய் நின்ட்டாங்க, சப்போர்ட் இல்லை கரெக்டாக. அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக ஏடிஎம்கேவே போன முறை வந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா. இல்லை சீமான் அப்படின்ற புலி தனியாக இருக்கும் போது 8%, இப்போ கழுகும் கூட சேர்ந்துருச்சு, இதுக்கப்புறம் பாருங்கன்னு தம்பிகள் எல்லாம் உற்சாகத்தோட இருக்காங்க. எந்த சாமான்ல போட்ட புலி? குழம்பு புலி, அதை சொல்லுங்க. எந்த எந்த சாமான் தானே, சாமான்ல புளியை போடுவாங்க, அது எந்த சாமான் சொல்லுங்க சார்? எந்த புலி இல்லைங்களா? எந்த புலி? புலின்னு சொல்றது கொட்டை எடுத்த புலியா? எந்த புலி? புலின்னு சொல்றத சீமான சொல்றாங்க. கழுகு சூப்பர் ஸ்டார். கழுகு இது சொன்னது யார் சார்? சாட்டை துரைமுருகன் சொல்லி. ஓ, புழுகு வண்டியா? புழுகு வண்டி இதெல்லாம் நல்லா சொல்லும், அதெல்லாம் பிரமாதமா சொல்லும். சீமான் சார், திரு சீமான் அவர்கள் நல்லா வளர்த்து வச்சிருக்காரு, தனக்கு இப்போ அடுத்ததா ஒன்று வந்திருக்கணும்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்க உள்நோக்கம் நல்லா தெரியுது. நீங்க நியாயமா எப்போ போய் பார்த்துருக்கணும்னா, அவர் ஹாஸ்பிட்டல் உடம்பு சரியில்லாம இருந்தார்ல, யார் இப்போ ரஜினி சார். ஆனா இன்னும் நீங்க போய் பார்க்கலையே. நான் உங்களுக்கு வாழ்த்தெல்லாம் சொன்னாரு, நாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வாழ்த்தெல்லாம் சொன்னாரு. இல்ல, அவரு இப்போ உடனே அவர் மனதார வேண்டுகிறேன்னு போட்டாரு. அடுத்த நாள் விஜய் சார் வந்து அது பண்ணாரு, மாநாடு வெற்றிகரமா நடந்திருக்குன்னு சொன்னாரு. ரஜினிகாந்த் வாயால தமிழக வெற்றி கழக மாநாடு வெற்றிகரமா நடத்தி முடித்திருக்காங்கன்னு சொன்னாரு. அவ்வளவு சொன்னதுக்கு ஒரு நன்றி சொன்னீங்களா நீங்க? இல்லையா, அவரோட ஹெல்த் தானங்க மெயின். ஹெல்த்துக்கு சொல்லிட்டீங்க, சொல்லிட்டோம். இல்ல அவ்வளவு பெரிய நடிகர், அது நீங்க இல்ல ஒரு நன்றி சொல்லிருக்கணும் இல்லையா? இல்ல நீங்க அந்த பேட்டியை திருப்பி எடுத்து பாருங்க. அது இங்க இருந்து வரல, இங்க இருந்து வருது. நமக்கு தெரியாதா என்ன? நமக்கு தெரியாதா என்ன? அதனால அது விஜய் சாரும் பார்த்துருப்பாரு. சரி, ஓகே. என்னன்னா இருந்தாங்க ரஜினி சாரோட. இப்போ நான் கொஞ்சம் ஒரு விஷயத்தை சொல்றேன். ரஜினி சார் உண்மையிலேயே ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு. எதுல? சினிமால. ஆனால் தன்னால் முடியாததை, ஏற்கனவே சூப்பர் ஸ்டார்ன்றதுக்கு நான் வந்து நிற்கிறேன் அப்படின்றதே அவருக்கு வந்து தாங்க முடியாது. அது முடியாதுங்க, மனிதன் தானேங்க. நீங்க மனிதன் படத்துல நடிச்சதுனால தெய்வமாக ஆயிட முடியாது. மனிதன் படத்தில் நடிச்சாலும் நீங்க மனிதன் தான். ஓகே, ராகவேந்திராவா நீங்க வேஷம் போட்டதுனால நீங்க ராகவேந்திரா மனநிலைக்கும் போக முடியாது, நீங்க மனிதன் தான். ஏன்னா மனிதன் படத்துல தான் நடிச்சிருக்கீங்க. என்னன்னாங்க, அந்த திரு விஜய் அவர்களை சூப்பர் ஸ்டார் அந்தஸ்துக்கு உயர்த்தினதே அவரால் தாங்கிக்க முடியல. ஏன்னா அவர் எப்பத்துல இருந்து யார் யார் ஜெயிச்சுட்டு வர்றாரு தெரியுமா? 77 ஆரம்பிச்சதுங்க அந்த குதிரையோட ஓட்டம். எத்தனை பேரை கிராஸ் பண்ணியிருக்குன்றீங்க? பிரபுதேவா, ராமராஜன், ராஜ்கிரண், சம்பந்தம் இல்லாம திடீர்னு வந்து அப்பாஸ், திடீர்னு வருவாங்க. எல்லாத்தையும் எதிர்கொண்டு இங்க வந்து நிற்கிறாரு. பார்த்தா ஏதோ ஒரு சின்ன கேப்ல விஜய் சார்னு சொல்லிட்டு, அப்புறம் பார்த்தா விஜயோட கண்டினியூஸ் சக்சஸ். அது ஏன்னா ஏஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுவே அவரால் தாங்கிக்க முடியாது. மனிதனா சொல்றேன் நான். ஆனால் அவர் செய்ய வேண்டிய இடத்த இப்போ விஜய் சார் வந்து செஞ்சதை அவரால் 100%லாம் வந்து அதை அப்படியே வாப்பா கைத்தட்டிலாம் முடியாது. அப்ப சீமானே அவர் தான் வாங்கன்னு சொல்லியிருப்பாருன்றீங்களா? அப்பாயின்மெண்ட் கேட்டதுக்கு அப்புறம் சீமான் தான் கேட்டிருப்பாரு. ரஜினி சார் எப்பவுமே அவர் மேன்மக்களே தான். ரஜினி சார் வந்து அது சீமானுக்கு தான் இப்போ கொஞ்சம் அல்லு ஆகி, என்னடா இது எல்லா பக்கமும் எதிரி. இப்போ எல்லா பக்கமும் எதிரிங்க திரு சீமானுக்கு. எல்லா பக்கமும் அரசியலில் எல்லா கட்சியும் எதிர்ப்பு. சினிமா வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ திரு விஜய் அப்படின்றது உச்சக்கட்ட எதிர்ப்பு. இதுக்கு முன்னாடி ரஜினி சார்னு ஒரு எதிர்ப்பு. அப்போ இத்தனையும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ யாரோ அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அவருக்கு, சார் உனக்கு குறைச்சிட்டு வாங்க, எதிரிகளை குறைங்க அப்படின்ன உடனே இவர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருப்பாரு. கேட்டுட்டு மேபி ஹெல்த் இஷ்யூன்றது கூட வந்திருக்கும். ஆனால் ஹெல்த்துன்னு சொல்லியிருந்தா அப்போவே போய் பார்த்துருக்கணும் சார். நான் சொல்கிறது என்னென்னா, சார் வந்து வந்தார்ல, வந்து 1 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா, வேட்டையனுக்கு அது முன்னாடியே வந்துட்டார் இல்லையா, அப்போவே நீங்கள் போய் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல மனிதனாக தெரிவிங்க. இப்போ என்னன்னா ஒரு வியாபாரியாக தெரியுது. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வியாபாரம் தான் தெரியுதே தவிர ஒரு நேர்மையோ ஒரு விசுவாசமோ எதுவுமே எனக்கு தெரியல. நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்கல்ல, 1% பெரிய வித்தியாசம் இல்லை, 1% வித்தியாசத்தில் தான் ஆட்சி இழக்கிறாங்க இல்லை ஆட்சி அமைக்கிறாங்க. அவங்களுக்கே அவ்வளோ வேல்யூ இருக்குது. லெட்டர் பேடு கட்சியெல்லாம் கூட கூப்பிட்டு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க எலெக்ஷன் டைமில். 8% வச்சிருக்கிற சீமானை நீங்கள் ரொம்ப சாதாரணமாக இட போடுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். 8% வச்சுக்கிட்டு எதை எட்டி பிடிச்சிங்க? எனக்கு தயவுசெய்து அதை மட்டும் சொல்லுங்க சார். ரெடியாக இருப்பாங்க சார், வர 26க்கு சீமான் நம்ம பக்கம் வந்துட மாட்டாங்களான்னு இங்கே யாரும் இல்லையா? வெரி சாரி. இந்த பாருங்க, சீமானோட கொள்கை என்ன? திராவிடத்தோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை, கரெக்டா? அப்படின்னும் போது டிஎம்கே இல்லை, ஏடிஎம்கே இல்லை,
ஓகேங்களா? இல்ல அப்படி எல்லாம் பார்க்க முடியுமா சார் சார்? இல்ல பிஜேபியோட திமுக கூட்டணி வைக்கலையா? பிஜேபி இல்ல, அது வேற. நீங்க ஆரம்பிக்கும் போதே என்னுடைய இப்போ விஜய் சாரை எதிர்த்ததே காரணம் என்ன? ஒண்ணு இதுல இரு, இல்ல அதுல இரு, அதானே? தமிழ் தேசியமா இரு, இல்ல திராவிடமா இரு. அப்படின்னா என்னன்னா, திராவிடன்னு பேச்சே எடுக்காத. ஏன்னா அதை சொல்லிதான் அவர் அந்த கூட்டத்தை கையில வச்சிருக்காரு. யாரு? சீமான். நீங்க சொல்ற 8% எதை வச்சு இருக்குன்னா, நாம் திராவிடத்துக்கு எதிரானவர்கள், தமிழர்கள் நாட்டை ஆள வேண்டும், தமிழ் தேசியம் மலர வேண்டும். தாட்டா குட், வெரி குட். தமிழர்கள் வர வேண்டும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. போதும். மிச்ச மாநிலத்தவர்களே வந்து நம்மளை ஆண்டுகிட்டு நம்மளை இன்னும் தமிழை வந்து தளத்துக்கு விடாம இருக்கிறத உடைக்கணும், அது கரெக்ட். ஆனால் உங்களுக்கு கூட்டணின்னு யாராவது வரணும் சார். நல்லா கேட்டுங்க சார். சீமானுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அவர் எங்கேயோ கூட்டணிக்கு போகணும். அவருக்கு ஒருவேளை விஜய் சார் வரலன்னு வச்சுங்க, ஒருவேளை வராம ஒரு 31, 36 அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் ஒரு சண்டை இருந்திருக்கும். ஏன்னா அண்ணாமலை ரைஸ் ஆயிடுவாரு, இந்த பக்கம் சீமானும் ரைஸ் ஆயிருப்பாரு, 2 பேருக்குள்ள. அப்ப உதயநிதி ஸ்டாலின் இருப்பாரு, டிஎம்கேன்ற பேர்ல இருப்பாரு. தவிர இவங்க அளவுக்கு பர்சனாலிட்டியா இப்போ ஒரு சீமான் பேசுற பேச்சும் ஒரு அண்ணாமலையோட ஒரு எவ்வளோ கிராஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு போய் லண்டன்ல படிச்சுட்டு வர, அதெல்லாம் ஒரு பலம் தானே மக்கள் கிட்ட. இவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கலாம், வருமா வராதா? அவரா பிஜேபின்னா கூட எனக்கு அண்ணாமலை தானே, அப்போ அவரும் ரைஸ் ஆயிருப்பாரு. அந்த 2க்குள்ள நீங்க 31, 36 வந்திருக்கலாம். திரு விஜய் வரலன்னா, இப்ப விஜய் வந்ததுனால யார் யாருக்கு பெரிய இடைஞ்சல்னா, சீமானுக்கு இடைஞ்சல், உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிர்கால இடைஞ்சல், ஈவன் அண்ணாமலைக்கு டஃப். அவர் இன்னொரு 10 வருஷம் ஒர்க் பண்ணணும். ஒரு ஆள் வந்ததுனால பாருங்க. அப்போ நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளோட நீங்க ஃப்ரெண்ட்லியா டிராவல் பண்ணிருக்கணும் இல்லையா? அதனாலதான் சீமானுக்கு எதிர்காலம் இல்லைன்னு சொல்ல வர, வேற எதுவுமே இல்லை. இது ஒரு கால்குலேஷன் தான் சார். ஒரே ஒரு சந்திப்பு, ஒரே ஒரு போட்டோ, அதுக்கு என்ன இவ்வளவு கதறல் சத்தம் கேக்குது? யாரு கதறது? நீங்க தான் கதறிட்டு இருக்கிறீங்க. பாருங்க, அது கழுகு சேர்ந்துச்சு, குதிரை சேர்ந்துச்சு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க கழுகுவை போய் பார்த்தது கிண்டலா தான் பார்க்கப்படுது. கழுகு கிட்ட உனக்கு என்ன வேலை இல்லையா? அரசியல் நிறைய நரித்தந்திரம் தானே சார், நரித்தந்திரம் தானே சார். எல்லாருமே அதானே சொல்லுவாங்க, அரசியல் என்றாலே ஒரு நரித்தனம் இருக்கணும்ட்டு. இப்போ நரித்தனம் இருக்கிற ஒருத்தர் வந்து கழுகு கிட்ட போயிட்டு என்னத்தை நீங்க பேச போறீங்க? இன்னொன்னு நல்ல ஒரு டயலாக், ஒரு இன்னைக்கு காலையில ஒரு பேட்டி ஒருத்தர் கேட்கிறாரு, சார் நீங்க 2 பேரும் என்ன சார் பேசிக்கிட்டீங்க அப்படின்னு. அதை நான் இங்க பேசுறது, அங்க பேசுறதுக்கு நான் இங்கே உட்காந்து 2 பேர் பேசி இல்லாம நாங்க சினிமாவை பத்தி பேசணும், அரசியலை பத்தி பேசணும். எனக்கு ஒரு டவுட்டு, சினிமால சீமான் இல்ல, அரசியல்ல அண்ணாத்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இல்ல. 2 பேரும் எந்த அரசியல பேசியிருப்பாங்க, எந்த சினிமாவை பேசியிருப்பாங்க? 2 பேருக்குமே 2 தொழில் வேற வேறையா இருக்கு சார். அவர் சொன்னதுதான் நானும் சொன்னேன்றாரு. அவர் சிஸ்டம் சரியில்லைன்னாரு, அமைப்பு சரியில்லைன்றேன். அப்புறம் அவர் சொன்ன வெற்றிடம் இன்னும் இருக்கு அப்படின்றாரு. அதாங்க, அந்த வெற்றிடத்துக்கு அவர் வந்ததை ஏன் அவ்வளவு வந்து வெறி கொண்டு தாக்குனீங்க? அந்த வெற்றிடத்தை நிரப்ப வந்த ஒரு நல்ல மனிதரை அவ்வளவு வெறி கொண்டு தாக்க வேண்டிய அவசியம். அவர் அரசியல் சரியில்லை, எதிர்த்தோம். அவர் அரசியலை விட்டு விலகிறாருன்னு சொன்னாரு. ஐயா ரஜினிகாந்த் இன்னைக்கு பாராட்டுறோம். அவருடைய படங்கள். உங்களுக்கு என்ன அரசியல் தெரியும்? சீமானுக்கு என்ன அரசியல் தெரியாம 8% வாங்கணும் சார். மாற்றத்துக்கு தான் சார் நான் திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சுங்க சார். டிஎம்கே ஏடிஎம்கே எனக்கு போர் அடிக்குது சார், வேற ஒருத்தர் வேணும் சார். இங்க அதை அந்த 2த்தையும் ரெட்டை இலையில மாறி இருக்கிற ரெட்டை இலையும் பிளஸ் இதையும் இந்த விரலுக்குள்ளேயே நம்மளை வீக்கமாவே வச்சிருக்காங்க தெரியுமா? விரல்லையே இந்த தமிழ்நாட்டை வீக்கமா வச்சிருக்காங்க 2, 5. அதை உடைக்கிறதுக்கு ஒருத்தர் வரமாட்டாரான்னும் போது கொஞ்சம் பேச்சு திறமையோட வந்தார் சீமான், அதை நம்ம ஒத்துக்கணும். அதுக்கு ஒரு பின்புலமாக எதை எடுத்துக்கிறாருன்னா, நாங்கள் தான் ராமேஸ்வரத்தில் அமைச்சு கொடுத்தோம், டைரக்டர்ஸ் யூனியன் தான் அவருக்கு ஒரு அவ்வளோ பெரிய மேடையை போட்டு கொடுத்தது. அதை அவர் கரெக்டாக யூஸ் பண்ணார். பிரபாகரன் அவர்களை, மேதகு பிரபாகரன் அவர்களை வந்து கையில் எடுத்தார். சீமான் பேசுறதுல ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், இது நடந்திருக்கு, இந்த மாற்றம் கொண்டு வந்திருக்கு, எதையோ ஒன்று சொல்லுங்கள். பேசிக்கிட்டே இருக்காரு, டெய்லி கொடுக்குறாரு குரல். சரி, என்னன்னா நமக்கும் மீடியாஸுக்கும் ஒருத்தர் வேணும்ல. இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும்னா காமெடிக்குன்னு ஒரு ட்ராக் எழுதுவோம், நீங்கள் அதை தவிர்க்க முடியாது. இப்போ மீடியாவுக்கு ஒரு காமெடி வேணும். புடியா நல்லா இருக்கு காமெடி புடியா, அப்படிதான் வந்து சீரியஸான பொலிட்டீஷியன் அவரை நீங்க இப்படி சொல்றீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். மக்களை போய் கேட்டு பாருங்க, சோசியல் மீடியாவில் பாருங்க சீமானை என்னவா பார்க்குறாங்கன்னு. 8% இனிமே வராது. ஏன் வராதுன்னா, அதை பிடுங்கி எடுத்துட்டு போறதுக்கு விஜய் வந்துட்டாப்ல. அரசியல் சூப்பர் ஸ்டாரும் சினிமா சூப்பர் ஸ்டாரும் நேற்று சந்திச்சாங்கன்னு சொல்றாங்க. ஐயோ, அரசியல் சூப்பர் ஸ்டார்னா எங்க இதுவா இருந்தாரா? அண்ணல் அம்பேத்கரா இருந்தாரா? என்னவா இருந்தாரு? அண்ணல் காந்திஜியா இருந்தாரா? மகாத்மா காந்தி செய்யறாருல, தனியா நின்று சண்டை செய்யறாரு இத்தனை வருஷம். யாரு கூட சண்டை செய்யறீங்கன்னு ஒண்ணு இருக்கு சார். சண்டையில சார், சண்டையில சட்டை கிழிஞ்சுதா, என்ன கிழிஞ்சுது? சட்டையா கிழிச்சுட்டு இருக்கு உங்க சண்டையில. அடுத்தவங்க மண்டை கிழிஞ்சுதா இல்ல உங்க சட்டை கிழிஞ்சுதான்னு பார்த்தா
சர மாதிரி சட்டையாக கிழிஞ்சிக்கிட்டு இருக்கு உங்கள் சண்டையில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா புத்திசாலித்தனமாக சாதுரியமாக தான் சண்டை போடணும். நான் வந்து சீமானை வந்து ஜீரோன்னு சொல்ல, ஆனால் விஜய் முன்னாடி நீ ஜீரோ. ஏன்னா அவர் 30-35 வருஷமா 30 வருஷம் பூயவனுக்காக வந்து 30 வருஷம் அந்த 30 வருஷமா தமிழக மக்கள் கூட ரொம்ப நெருக்கமான ஒரு புள்ளையா, ஒரு சகோதரனா, இல்லையா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா ஒவ்வொரு வீட்லையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இன்வால்மெண்ட்டு, அந்த ஈர்ப்பு சீமானுக்கு இருக்கானா? இல்லை. சீமான் பேசுறாரு, நல்லா பேசுறாரு. இல்லை, மீனவர் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், எத்தனை போராட்டங்கள் சார், எல்லாத்துலேயும் களத்தில் போய் நிற்கிறார் சார். அதெல்லாம் பண்ணி தான் சார் ஆகணும். உங்களுக்கு அதுக்கு தானே வந்து இது பண்ணுறாங்க. இப்போ அப்புறம் ஏதாவது சொல்லிவிடுவோம், கொடுங்க எங்கிறது அதெல்லாம் நான் ஏதாவது வேணாம், அடுத்ததை வச்சுக்கோ, எல்லாத்தையும் ஒரே இதில் கண்டென்ட் கொடுத்துடக்கூடாது. அதனால் நீங்கள் அதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றத யாரோ உங்களுக்கு நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணுங்க, ஆனால் அடுத்தவங்களை முட்டாள்னு சொல்லாதீங்க. நீங்கள் எல்லாரும் முட்டாள், அவனுக்கு தெரியாது, இவனுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது, எல்லாம் வேஸ்ட்டு, நான் வந்து தான் உங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அது முட்டாள்தனம். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கை மாற்றி இனிமேல் புத்திசாலித்தனமாக கால்குலேட் பண்ணுங்கள். திரு விஜயை நீங்கள் கை கழுவுனது தமிழ்நாடு உங்களை கை கழுவிடுச்சு. ஓகே, விஜய் அவர்களை நீங்கள் தெரியாமல் எதிர்த்துட்டீங்க. அது வந்து 7.5 வந்து உங்கள் கூட ஒன்றிக்கிச்சு. 7.5யோட பிரச்சனை தான் அது. அதை மட்டும் தவிர்த்துருந்தாருன்னா, திரு விஜயோட ஃப்ரெண்ட்லியாக போயிருந்தாருன்னா இன்னைக்கு விஜய் ரஜினிகாந்த் சாரை பார்க்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. நீங்கள் அங்கே ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் இந்த தேவையில்லை. நீங்கள் அங்கே எழுத்ததுனால இப்போ பயம் வந்துருச்சு. அந்த பயத்துக்கு யாரை போய் இப்போ பிடிச்சா சரியாக வரும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ கீழ்கோர்ட்டில் ஒரு பிரச்சனைன்னு வச்சிங்களேன், அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னு வச்சிங்க, அடுத்து மேல் கோர்ட்டு போவீங்க, அப்படியே போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டு போய் நிற்பீங்க. கடைசியாக சுப்ரீம் கோர்ட்டு தான் சூப்பர் ஸ்டார். இப்போ அங்கே போய் நிற்கிறீங்க. நீங்கள் அங்கே நிற்கிறதுனால தலைவர் எவ்வளோ, அந்த ஃபோட்டோவை பாருங்க, ஒரு 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 ஸ்கூல் பையன் மாதிரி தாங்க ட்ரீட் பண்ணார். பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோ? மரியாதை தானே சார். சும்மா இருங்க, என்ன பேச்சு, உலகின் ஜாம்பவான் சூப்பர் ஸ்டார் ஐயா ரஜினிகாந்த்னு அந்த மாதிரி வேற யாரும் கூப்பிட்டு நான் பார்த்தேன். என்ன அன்போட பண்போட கூப்பிட்டு இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடி நாங்களாம் அதை மறந்துட்டோமா என்ன? நான் அந்த டிபேட்ல நான் உட்காந்துருந்தேன். ஸோ உங்களுக்கு அப்படிப்பட்ட வார்த்தையில தடிமன வார்த்தையெல்லாம் போட்டு அடிச்சுட்டு இன்னைக்கு உங்க சுயநலத்துக்காக நீங்க போய் நிற்கும்போது பார்க்குறவங்களுக்கு அது நல்லா தெரியும். சீமான் விஜய்க்கு பயந்து, விஜய் அவர்களுக்கு பயந்து தஞ்சம் அடைந்திருக்கிறார் போயஸ் கார்டனில் சீமான். இப்படிதான் வரும். நீங்க அப்படிதான் பண்ணுவீங்க. இப்போ கூட பாருங்க, இனிமேல் என்ன பண்ணுவாருன்னா அப்பப்போ ரஜினி சார் இழுத்துக்குவார் பம்பு. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்களாமா. இப்போ கூட ஃபோன் பண்ணேன், சொன்னாங்க நல்லா பேசுறீங்கன்னு சொன்னாங்க. நான் கூட சொன்னேன் எழுத்து பார்த்துங்க, அந்த இதை பார்த்துங்கன்னு சொன்னேன், அந்த கசாயம் கூட கொடுக்க சொன்னேன், ஏதோ ஒன்று ஆரம்பிப்பார். அப்படிதானே அவர் ஆரம்பிப்பார். பிரபாகரன் நானும் ஒன்றா சாப்பிட்டோம், அண்ணி எனக்கு வந்து சமைச்சு போட்டாங்கன்னு அது மாதிரி இப்போ லதா மேடம் எனக்கு சமைச்சு போட்டாங்க. என்ன இருந்தாலும் அவங்க வெஜ்ஜில் சமைக்கிறதுல அவங்கள அடிச்சிக்க முடியாதுன்னு ஏதோ ஒன்று ஆரம்பிப்பாப்ல. இதெல்லாம் மக்களுக்கு எல்லாரையும் மனம் திறந்து பாராட்டக்கூடிய ஒருத்தர் தானே அவர். வேட்டையின் படத்துக்கு பாராட்ட சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனு கூட அவ்வளவு தூரம் இளைய உச்ச நட்சத்திரம்னு சொல்லி பாராட்டியிருந்தாரு. அமரன் படத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தாரு. எடுத்தோடனே தம்பின்ட்டு உங்களை அங்கேயே அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறது இருக்குல்ல, அவன் என் தம்பி தான், இவன் என் தம்பி தான். அவர் என்னமோ எல்லாருக்கும் இவர் தான் வந்து ஓனர் மாதிரியே பேசுவார். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தான் ஓனர்ன்ற மாதிரியே சீமான் பேசுவார். அது நம்ம தம்பி தான். அது யாரை பார்த்தாலும் தம்பின்றது சும்மா ஒரு அட்டென்ஷன் உள்ள பாலிட்டிஷியன் சார். ஆனால் அரியணை ஏறும் பாலிட்டிஷியனா, அரியணை ஏறும் அரசியல்வாதியா அப்படின்னா இல்லை, ஒரு அட்டென்ஷன் அரசியல்வாதி. அது ஓடுற வரைக்கும் ஓடும். ஆனால் என்னைக்குமே தொட வேண்டிய இடத்த அது தொடவே தொடாது. தொட்டிருக்கும் திரு விஜயோடு சேர்ந்திருந்தால். ஆனால் நீங்கள் தப்பாக தொட்டுட்டீங்க, அதனால் இருக்கிறதும் பறிப்போகும். இதுதான் என்னுடைய பார்வை.